இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். அதனால எல்லாரும் அவங்களுடைய வாழ்த்துக்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நாங்க பேசு தமிழா பேசு சார்பாக உங்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி போயிட்டு இருக்கு இந்த உழைப்பாளர்கள் தினம்? உழைப்பாளர்கள் தினம் என்பது உழைத்துக்கொண்டே எப்படி போயிட்டு இருக்கு? உழைத்துக்கொண்டே இருப்பதுதான் உழைப்பாளர்கள் தினம். ம். உழைப்பை வந்து அங்கீகரிக்கணும். அதனால தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அண்ணன் வந்து பிரியாணி ப்ரொவைட் பண்ணாரு. மத்தியானம் நல்ல பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். தூங்குறதா உழைக்கிறதா உழைக்கிறதான்னு 2 மைண்ட் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்துச்சு. சரி லைட்டா சரி வந்து தூங்கிட்டு லைட்டா வீடியோ லைட்டா தூங்கிட்டு தூங்கிட்டு வீடியோ இப்படின்னு பண்ணிட்டு தான் வந்தேன். அப்படியா? அப்ப ஆனா கூட வீடியோ அசந்துட்டேன். பண்ணிட்டு போய் தூங்குவோம். இப்ப மறுபடியும் போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரி ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அஜித் அவர்களுடைய பிறந்தநாள். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒண்ணு வாசிக்கணும்னு வச்சிருந்தேன்ல. இல்ல அது என்னுடைய கவிதை இல்லைண்ணே. அது வேற இடத்துல போடுறேன் நானு. இப்ப போடல. இப்ப போடல. சரி, okay. சஸ்பென்ஸ் இருக்கட்டும். மக்கள் அப்பதான் வருவாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து மே 1 ம். அஜித் அவர்களுடைய பிறந்தநாள். பிறந்த தல நாள். அஜித்தோடைய பிறந்தநாள். அதனால வந்து இப்போ இந்த கில்லிலாம் ரீ ரிலீஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆமா. அதனால தீனா படத்தையும் ரீ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ கில்லி அளவுக்கு வந்து ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல அது ரீ ரிலீஸ் பண்ணப்படல. ம். சில தியேட்டர்களை மட்டும் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்லண்ணே, இந்த பில்லா ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆவலையா? இந்த மோது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பில்லான்னாங்க, மங்காத்தான்னாங்க. இப்போ தீனா தான் இருக்கு. உங்களுக்கு தீனா தான் அப்படின்ட்டாங்க. சரி, right. மங்காத்தாலாம் கிடையாது, தீனா தான், வேணா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ம். போட்டிருக்காங்க. அதை வந்து தியேட்டர்ல பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சில தியேட்டர்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயங்கரமான என்ஜாய்மெண்ட். நம்மளும் கூட பார்த்தோம். எனக்கு நிறைய பேர் நண்பர்கள்லாம் வீடியோஸ் எடுத்து அனுப்புறாங்க. ஒரு தியேட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, உள்ள போய் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பட்டாசு எடுத்துக்கிட்டு போய் வெடிச்சுட்டாங்க. நடு தியேட்டர்ல வச்சு தியேட்டர்ல. வெடியை கொளுத்திட்டாங்க. ஏப்பா செக் பண்ணி தானே அனுப்புவாங்க, எப்படி வெடியை கொண்டு போறாங்க? அதெல்லாம் இந்த கூட்டத்துல பண்ண முடியாது பண்ண சரி, முடியாது. எடுத்துட்டு போய் போங்க தொலை. போங்க போங்க அப்படின்றாங்க. அப்படின்னு வந்து இப்படி இடுப்புல சுத்திட்டு போறாங்க. விடுப்புல சுத்தி போறாங்க. என்ன பண்றது? அப்புறம் அங்க கொண்டு போய் எடுத்து அது எடுத்து கீழே போட்டு வச்சு அங்க இருந்து கொளுத்தி விட்டுக்கிறாங்க. ரோகிணி தியேட்டர் நினைக்கிறேன். ஆமா அது எந்த தியேட்டர்? டமா, ரோஹிணி தான் டமா, நினைக்கிறேன். டமான்னு வந்து வெடிக்குது. உள்ள போட்டு வெடிச்சு விட்டாங்க. குடுக்குற 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு நீ theatre வந்து கொளுத்திடுவானுங்க சீட்டு போலயே. ஸ்கிரீன் எல்லாத்தையும் கொளுத்திட்டு போனா எப்படி என்ன அவங்க கட்டுப்படி ஆகுமா? வியாபாரம் பண்றது? சரி ரைட். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா கில்லி கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சினிமா விமர்சகர்கள் வந்து ஏன் சொல்றாங்க. உனக்கு தெரியாது? இல்ல நீதான் சொன்ன. நான் தான் அந்த சினிமா விமர்சகர். உண்மையிலே தீனாவை விட கில்லி வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் செய்யப்பட்டு ம். பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. பல கோடி இன்னும் கலெக்ஷன்ஸ் நான் பார்க்கவே இல்ல அதை. முன்னாடி பார்த்திருப்பல்ல? முன்னாடி வந்து 15 தடவை பார்த்தேன். ஆனா இப்ப பார்க்கல. எல்லாம் தானே பார்த்து. நீ பார்க்கலையா? அப்புறம் போய் தியேட்டர்ல பார்த்தல. அப்புறம் என்ன? இது போல வந்து திரும்ப போய் தியேட்டர்ல பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வாரம் ஓடும். போய் பாரு, பொறுமையா பாரு. 2 வாரம் ஏன் ஓடாதா? இல்ல புரியல. 2 வாரம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பேசுறேன், குறிச்சு வச்சுக்கோங்க. 2 வாரம் ஓடும். ஓடும், இந்த 2 வாரம் ஓடும். இன்னொரு சினிமா நம்ம வேற சினிமாவை பத்தி பேசும்போது கமெண்ட்ல வந்து சொல்றாங்க, என்ன "டேய், சொல்றாங்க? சினிமா பத்தி பேசாதீங்கடா." எப்படிங்க சினிமாவை விட ஒரு பெரிய அரசியல் இருக்கா? இல்ல போடு, ஏதாவது கொளுத்தி போடு. சீமானந்தன் சொன்னாரு ஒரு இதுல. அதான் சொன்னாரா? ஆ. சரி ஓகே. அதனால வந்து சினிமாக்குள்ள இருக்க அரசியல் தான் நம்ம பேசுறோம். வெறும் பொத்தம்பொதுவா வந்து அந்த நடிகை வந்து இந்த படத்துல நடிக்க போறாங்க, இந்த நடிகருக்கும் அந்த நடிகைக்கும் கனெக்ஷன், அது நம்ம வேலை இல்ல. சினிமாக்குள்ள அதுல இருக்க பயில்வான் இருக்காரு அதுக்கு. அதனால நாங்க அதை பத்திலாம் பேசுறது இல்ல. சோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் பேசுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு சினிமா தீனா ரிலீஸ் ஆகிறது முக்கியமான விஷயமா? சரி சொல்லு. எதுனா பொருளாதாரத்துல ஒரு 2 யூனிட் குறைஞ்சிடுச்சு. சரி ரைட். கூலின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படம் நடிக்க இருக்காங்க. ம். அந்த படத்தினுடைய ட்ரீசர். அது என்ன தம்பி அது? ட்ரீசர் ட்ரீசரா? ட்ரெய்லரையும் டீசரையும் கலந்துட்டேன். ட்ரீசர். அப்படி டைட்டில் டீசர் வந்து வெளியாச்சு. ஆமா. ஆமா, அந்த சைடு ஒரு பேட்ச் இருக்கும், அதை இப்படி தொடச்சிட்டு கூலி அப்படின்னு கூலி. சொல்லி. அதான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த டீசரை. ஆமா, ஐடியா இன்னைக்கு இல்லாம ஐடியா பண்ணிட்டாங்க. இல்லாம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி ரைட் விடுங்க. அந்த படத்துக்கு என்ன பிரச்சனை? அந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த படத்துடைய டீசர்ல வந்து சில பார்ட்ஸ் வரும். பார்ட்ஸ்னா சாங்ஸ். ஓகேவா? பாடல்கள் சாங்ஸ் வரும். பார்ட்ஸ் வருது. அந்த பார்ட்ஸ்ல வந்து இளையராஜா அவர்களுடைய பார்ட்ஸை அனுமதி இல்லாம பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. சரி ஓகேங்க. பாருங்க. கூலி திரைப்படத்தின் டீசரில் ஓகே. தன்னுடைய பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக இளையராஜா குற்றச்சாட்டு. இசை மறு உருவாக்கத்திற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் அல்லது குறிப்பிட்ட அந்த பகுதியை நீக்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே சரி. அதுக்கப்புறமா படத்தினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த செய்திகள்ல பார்ப்போம். ஏன் இவர் மட்டும் இப்படி பண்றாரு? ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு.
ஏன்னா எனக்கு புரியல. பாட்டு பாடினா உடனே ராயல்ட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. அது ஒரு பெருமை தானே. நம்ம இவ்வளோ காலம் கழிச்சு நம்ம பாட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, மக்கள் முணுமுணுத்துட்டே இருக்காங்க, அதை யூஸ் பண்ணணும், இளைஞர் பட்டாளம் துடிக்குது அப்படின்னும் போது ஒரு பெருமை தானே. பெருமை தான். பெருமை வச்சு என்ன பண்றது? காசு கொடு. ஏங்க இதுக்கப்புறமாங்க உங்களுக்கு காசு வேணும்? என்னங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும். ஊதியம் வேணும். இன்னைக்கே நான் அவ்வளவு சூப்பரா பாட்டு போட போய் தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான ரெனுமரேஷன் நீங்க கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு சும்மா இளையராஜா போட்டாரு நம்ம பாட்டு எடுத்துக்கலாம்னு போட்டு போய் எடுத்துட்டே இருப்பீங்க. ரஜினியா இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. தம்பி பாட்டு எந்த ரஜினியா இருந்தாலும் சரி, லோகேஷா இருந்தாலும் சரி, நேத்து வந்து படம் நடிக்கிறவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். ஓகே, ரூல்ஸ் படி இவ்வளவு கொடுக்கணும்னா இவ்வளவு கொடுத்து தான் ஆகணும். சரியா? அதனால நோட்டீஸ் ஒழுங்கா படிச்சுட்டு ஓகே ராயல்ட்டி ஷேரை கொடுங்க அப்படின்னு வந்து நோட்டீஸை போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த சம்பவமும் சினிமா சம்பவம் தான். ஆனா அதுக்குள்ள அரசியல் இருக்கு. என்னாச்சு? சரி, அதுக்குள்ள அரசியல் என்னன்னா, வைரமுத்து அவர்கள் வந்து இளையராஜா அவர்கள் குறித்து மறைமுகமாக தாக்குனாரு ஒரு இசை வெளியீட்டு விழால அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை. அதுக்கப்புறம் வந்து கங்கை அமரன் அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாரு. எங்க அண்ணனை நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ, உங்களுக்கு வந்து நன்றியே இல்லையா அப்படின்னு நேத்து சொல்லியிருந்தாரு. நம்ம கூட அதை பேசியிருந்தோம் இல்லையா? இதுக்கு வந்து வைரமுத்து அவர்கள் ஏதாவது பதிலடி மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போறாரா இல்லையா அப்படின்னு பேசியிருந்தோம். நீ என்ன சொன்ன? இல்ல சொல்ல மாட்டாரு, கடந்து போயிடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ரொம்ப மறைமுகமாக ஒண்ணு கொடுத்திருக்காரு. மே தினத்தை இன்னைக்கு வந்து மே தினம் இல்லையா, அதனால வந்து அவர் ட்விட்டர் பக்கத்துல எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, ஒரு பாட்டு ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உழைப்பு, காதல், பசி இந்த மூன்றுமே மண்ணுலகை இயக்கும் மகாசக்திகள். ஓகே, மகாபிரபு, மகாசக்தி. இந்த சிறப்பு நாட்களுக்கு ஒரு சிவப்பு பாடல் காணிக்கை. எழுத்து வைரமுத்து, இசை இளையராஜா, குரல் ஜேசுதாஸ். இந்த பாட்டு இந்த மூவருக்கு மட்டுமல்ல, உழைக்கும் தோழர்கள் அனைவருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒண்ணு போட்டிருக்காரு. அப்படி வரீங்களா? ஆமா, சும்மா உங்க பாட்டு உங்க பாட்டு எல்லாரும் இந்த பாட்டு எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சும்மா. இப்ப என்ன சொல்ல வர தெரியுதுங்களா? என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் எல்லாரும் சொந்தம். சும்மா எனக்கு மட்டும் தான் சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து மறைமுகமாக எக்ஸ் தளத்தில் வைரமுத்து அவர்கள் இளையராஜா அவர்களை தாக்குகிறார். எப்படி மே தினத்துக்கு ஒரு பதிவு போட்ட மாதிரி ஆச்சு, நம்ம பதில போட்ட மாதிரி ஆச்சு. ஆமா, ஒரே பதிவில் இரண்டு மாங்காக்களை வந்து தட்டி இருக்கிறார் வைரமுத்து அவர்கள். சரி, ஓகே. சண்டை ஓயாதா? சண்டை ஓயாது. ஏன்னா இது பழங்காலமாக எங்க தாத்தா அப்பா காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கு நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, என்ன இதுக்கு திரும்ப கங்கை அமரன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஒரு கண்டென்ட்லாம் மாறும் இல்லையா? என்ன சொல்ற? கரெக்ட் தான். விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் வந்து ஒரு தனியார் கல்குவாரி வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த கல்குவாரியில இன்று காலை வந்து வெடிப்பதற்காக கல்குவாரியில வந்து வெடி வச்சுதான் வந்து குவாரியை வந்து தகர்ப்பாங்க, அந்த பாறையெல்லாம் தகர்ப்பாங்க. அதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிகள் வந்து வெடித்து 4 பேர் உடல் சிதறி வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த கட்டடத்துல வந்து சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வந்து தவறுதலாக எதிர்பாராத விதமாக வெடிச்சு இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. அங்கிருந்த செய்திகள்லாம் அதெல்லாம் தெரிவிக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் இருக்காரு. அவர் வந்து அங்கிருந்தபடியே ஒரு அறிக்கையும் விட்டிருக்காங்க. ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேர்தல் நடப்பதனால தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று அந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குறேன் அப்படின்னு வந்து உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். அடிக்கடி வந்து இந்த பட்டாசு ஆலைகளில் வந்து வெடி விபத்து நடக்கிறது, இது போன்ற குவாரிகளில் வந்து விபத்து நடக்கிறது, இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நடந்த பிறகு வந்து அதிகாரிகள் போய் பார்க்காம, அது முன்கூட்டியாக அதிகாரிகள் போய் கவனம் எடுத்து தொழிலாளர்கள் தினம் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நலன் கருதி அதிகாரிகள் முன்கூட்டியே சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொழிலாளர்களுடைய நலனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். சென்னை அண்ணா சாலையில் ஒரு உணவகம், அந்த உணவகத்துக்கு வாடிக்கையாளர்கள் வந்து சாப்பிட போயிருக்கிறாங்க. அந்த உணவகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த தமிழ் வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து இருக்கை வந்து மாறி உட்கார சொல்லியிருக்காங்க. அதை வந்து நார்மலாக சொல்லாமல் தகாத வார்த்தை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வாடிக்கையாளர்களாக வந்த தமிழர்கள் வந்து டென்ஷன் ஆகி அவங்க கூட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து அந்த வடமாநில தொழிலாளர்கள் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வாடிக்கையாளர்களை தாக்கியிருக்கிறாங்க. வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய கருத்துக்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் இங்கே வர்றது ஆபத்துன்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், இப்போ தமிழர்களை அடிக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பலர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க தகாத வார்த்தையில் சொன்னாங்கிறது தெரியுமா? ஒருவேளை இவங்க அவங்கள தகாத வார்த்தையில்
திட்டிருக்கலாம், அதனால கூட 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து வந்துகிட்டு இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஜாதி ரீதியா வந்து ஹோட்டல் நடத்துறீங்களா, ஜாதி பார்த்து வந்து ஹோட்டல் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே நமக்கு இன்னும் சரியா தெரியல. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வட மாநில தொழிலாளர்கள் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர் கேட்குறாரு, ஜாதி ரீதியா நடத்துறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன நடக்குது அப்படின்னு வந்து முழுமையாக தெரியல. வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பா இருக்குது, கட்டையெல்லாம் பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த வீடியோலயே தெரியுது. ஸோ மூல காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வந்து தெளிவா வரல. ஸோ இன்னும் போக போக அந்த மாதிரியான செய்திகள் வரும். அப்படி வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் மலரும் நினைவுகளை வந்து நம்ம கிளறி பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நீ ஸ்கூல் போயிருக்கேன்னு? ஸ்கூலா? போனதில்லை. இல்ல அப்படி இல்ல. ஸ்கூல் போயிருக்கேன். ஜென்ரலா என்ன கேட்கறேன், என்ன கேட்க வரேன்னு ஸ்ட்ரெயிட்டா கேட்கறேன். ஸ்கூல் போயிட்டு பாட புத்தகம் படிச்சிருப்பேன். பாட புத்தகத்துல யாரெல்லாம் படிச்ச? நிறைய பேரை பத்தி படிச்சேன். திருவள்ளுவர் பத்தி படிச்சேன், மகாகவி பாரதி பத்தி படிச்சேன், வேவு சுந்தரம்பிள்ளை பத்தி படிச்சேன் நானு, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் பத்தி படிச்சேன், கொடியாத்த குமரன் பத்தி படிச்சேன். நிறைய பேர் இருக்க. கொஞ்சம் அறகுறையா படிச்சிட்டேன் போல. அறகுறையா படிச்சிட்டேன். நிறைய பேரை பத்தி படிச்சேன். என்னன்னா நானும் படிச்சிருக்கேன். நானும் சிலர் வந்து படிச்சிருக்கேன். இப்போ என்னன்னா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு புது ஒரு அப்டேட் வந்து என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் பிரச்சனையை கொண்டு வர? அப்டேட் சொல்றேன். சொல்லு. இப்போ எப்படி வஉசி பத்தி படிச்சாங்களோ, பாரதி பத்தி படிச்சாங்களோ, சுபாஷ் சந்திரபோஸ பத்தி படிச்சாங்களோ, நம்ம காந்தி பத்தி படிச்சாங்களோ, அதே போல இனிமே வரக்கூடிய சந்ததியினர் குழந்தைகள் கருணாநிதி அவர்களை பத்தி படிக்க போறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி படிக்க போறாங்க. முன்னாள் முதலமைச்சர் பத்தி படிக்க போறாங்க. அவரை பத்தி வந்து படிக்க போறாங்க. சரி, ஓகே. முன்னாள் முதலமைச்சர் படிக்கட்டும். என்ன இப்போ ஒன்னும் சொல்ல, அதான் சொல்ல வர அப்டேட் சொல்றேன். ஓகே. 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலும் கலைஞர் கருணாநிதி பற்றிய பாடம் அறிமுகம். வரும் கல்வியாண்டு 10ஆம் வகுப்பில் கலைஞர் கருணாநிதி குறித்த பாடம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. எப்படி என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்க, அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணுங்கிறத திமுக பத்தி தான் வந்து பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். டப்புன்னு ஒரு பாலம் கட்டுறோமா, அதுக்கு எங்கேயா பேர் வைக்கலாமா டக்குன்னு பார்க்கணும். ஒரு பஸ் ஸ்டாண்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வச்சிருக்கணும். அப்புறம் பாட புத்தகத்துல கொண்டு வரலாமா, இந்த மாதிரி திங்கிங்லேயே இருக்கணும். வந்தோம், ஆட்சி பண்ணோம், 100 கோடியில வந்து சமாதி கட்டுவோமா, அதை யோசிக்கணும். பேனா வைக்கலாமான்னு யோசிக்கணும். வந்தமா சும்மா ஏதோ 5 வருஷம் என்னவோ ஏனோ தானே ஆட்சி பண்ணோம் போகணும்னு இருக்கவே கூடாது. இந்த 5 வருஷம் 50 வருஷத்துக்கு பேசணும். நம்மடா தம்பி விட்டுறாடா தம்பி, ஆடுகளம் பார்த்துருக்கல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றிய பாட புத்தகத்தில் வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆல்ரெடி இந்த சவுக்கு அவங்க பாவம் பிரச்சனைல இருக்காங்க. நம்ம நான் சொல்லி போய் நம்ம கிட்ட வந்து தேவையில்ல. அதனால வந்து நல்லபடியா வைங்க. ஆனா வந்து அதிமுக ஆட்சி வந்து இது தொடருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எடுத்துருவாங்க அப்படின்றது கூட சிலர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க, சில சமூக வலைதளங்களை பேசுறாங்க. வாட் எவர் வைக்க போறாங்க அப்படின்றது வந்து அப்டேட் நாங்க அதை கொடுத்துட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சவுக்கு பத்தி நம்ம எடுத்ததுனால இதை சொல்றோம். நம்ம என்ன சொல்றீங்க, ஓவரா வந்து அரசாங்கம் அவரை டார்கெட் பண்றாங்களா, அதாவது டீமை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்து தொடர்ச்சியா எக்ஸ் தளத்துல பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய அலுவலகத்துல அவர் கூட வேலை செய்யற நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்து ரொம்ப முனைப்போட இருக்கிறாங்க. அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளுக்குள்ள போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவரு நிறைய தகவல்கள் போட்டுட்டே இருக்கிறாரு. காவல்துறையை வந்து டேக் பண்ணியே அவர் போடுறாரு. அது உண்மையா என்னங்கிறது நமக்கு தெரியல. நான் டேக் பண்ணி போடுறது உண்மை. அதாவது காவல்துறை வந்து அவங்கள டார்கெட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி டேக் பண்ணி போட்டு என்னை முடக்க பார்க்குறாங்க, ஜேர்னலிஸ்டெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டே வராரு. அவர் கூட ஒர்க் பண்ண மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் வந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் கூட வேலை செய்கிற லியோ அப்படிங்கிறவர் வந்து காவல்துறை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரே போடுறாரு. வந்து அவரே சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றாரு. ஆதரவாளர் இன்னொருத்தரை கைது பண்ணிட்டாங்க. ஓகே, அதையும் அதுக்கு முன்னாடி ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 2-3 பேரை கைது பண்ணிருக்காங்க போல. ஓகே, நான் அடுத்தவங்களா கைது பண்ண முயற்சி பண்றாங்கன்னு அவர் சொல்றாரு. என்ன கேட்டா அவர் கூட இருக்கவங்க எல்லாம் கைது பண்றதுக்கு போல அவரே கைது பண்ணலாமே. இல்ல, நான் வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லல. அவங்க கூட இருக்கிறவங்க பேசுறதை விட அரசாங்கத்தையும் காவல்துறையையும் விமர்சிக்கிறது யாரு? என்னன்னா, உன் கூட யாருமே இல்ல, நீ ஒரு தனி ஆளு அப்படின்னு, நான் தனியா மோனோலாக் பண்றேன் அப்படின்னு பேசுறாங்க. சோ அதான் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க போல. அது என்னங்கிற நமக்கு தெரியல. அவர் வந்து தொடர்ச்சியாக எக்ஸ் தளத்தில் அரசாங்கம் என்னையும் முடக்க பார்க்குது, காவல்துறை என்னையும் என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் முடக்க பார்க்குறாங்க, அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அரசியல் பேசுபவர்கள் வட்டாரத்தில். ஸோ அதான் உங்களுக்காக சொல்கிறோம். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது சர்ச்சையாக மாறி இருக்குது. அவர் எப்போ கருத்து சொன்னாலும் சர்ச்சையாக தான் மாறும்.
அதை நான் சொல்லுவேன். சொல்ல வந்து நானே சொல்லிட்டேன். அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சொல்லுப்பா. என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை மத்தியில் பிரதமராக மோடி இல்லாமல் பாஜகவை சார்ந்த வேறு யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட கருத்து. என்னுடைய தனிப்பட்ட என்ன கருத்து அது? இப்போ வின் பண்ணி வந்தா மறுபடியும் மோடி பிரதமராக கூட வேண்டாம், வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க. வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? உங்களுக்கு கொடுத்துருவோமா சார்? அது எப்படி நான் என் வாயில சொல்லுவேன்? இது சரி, அப்படி இல்லைங்க, ஜென்ரலா வேற யாருக்கா கொடுக்கலாமே அப்படின்னு பெருந்தன்மையா வந்து சொல்றாரு. சரி, இதுக்கு வந்து பாஜக தரப்புல இருந்து வேற யாராவது எதிர்கருத்து சொல்லியிருக்காங்களா? இல்ல அவங்களா கண்டுக்கிறதே இல்லையோ? இவர் பேசுறது யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்டார்ஸ் பண்றதும் இல்ல, எதிர்க்கிறதும் இல்ல. திமுக மட்டும் தான் கண்டுக்குது. சொல்லிட்டாரு இவர் ஏன் அப்படி சொல்றாரு, அவர் ஏன் அப்படி சொல்றாரு, அந்த கட்சிக்காரங்க கண்டுக்கிறது இல்ல. அப்புறம் ஏன் கட்சியில வச்சிருக்கீங்க கேட்டா என்ன சொல்றாங்க? இல்ல அவர் கட்சியில சும்மா இருக்காரு. அவர் ஏங்க கண்டுக்கிறீங்க? கட்சியில இல்லன்னு நினைக்கிறேன் அவர். அப்படியா? பாஜக மூத்த தலைவர் தான் போட்டாங்க இன்னைக்கு கூட. அப்படியா? ஆமா, அது முன்னாடி இருந்ததுனால மூத்த தலைவர். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா ஊறப்பட்டது போய் குறைஞ்சிருக்கேன்னு. ஊறப்பட்டது போய் குறைஞ்சிருக்குன்னா புரியல. நிறைய ஏறிச்சு, சும்மா அப்படியே குறையுது. 50,000 ஏறுது, ஒரு 2,000 குறையுது. 2,000 குறைய மாட்டேங்குது, 500 ரூபாய் குறையுது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 920 ரூபாய் சரிந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 53,080க்கு விற்பனை. ஒரு கிராம் தங்கம் ரூபாய் 6,635க்கு விற்பனை. ஏப்ரல் 19 ரூபாய் 55,120 என்ற புதிய உச்சத்தை எட்டிய தங்கம் விலை பின்னர் படிப்படியாக குறைந்து ஏற்ற இறக்கங்களுடன் தொடர்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 920 சரிவு. அவ்வளவுதான். இப்போ தங்க விலையை குறைக்க ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியானா, தங்கத்தை யாரும் சீர்வரிசையா கொடுக்காதீங்க. அதுக்கு விலை வேற ஏதாவது வரிசையா கொடுக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு எத்தனை பவுன் போடுறீங்க அப்படின்னு எத்தனை பவுன் போடுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். என்ன கேட்கணும் அப்படின்னா, என்ன கேட்க? எதுவுமே கேட்க வேண்டாம். எதுவுமே கேட்க வேண்டாம். இதான் பையன், இதான் பொண்ணு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்னு அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. அதனால வீட்டுக்கு காரை வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், நகையை வாங்குறேன்னு வாங்கி என்ன டவுரி கேக்குறியா? அப்படி இல்லைன்னு பாருங்க, டவுரி கேட்கறான், காரு கேட்கறான். மாப்பிள்ளை கார் வாங்கி கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். அப்படி இல்ல, காரு அப்படி இல்ல, பைக்கு இதெல்லாம் கேட்கறது இல்ல, கேட்டா கார். அப்படி இல்ல, என்ன வாகனங்கள் வாங்கி கொடுங்கறீங்களா? உங்க இஷ்டம், நீங்க எதை வேணா வாங்கி கொடுங்க. என்ன நான் எதுக்கு அது? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தங்கம் அது எல்லாரும் வாங்க போய் தான் விலை ஏறுது. காரு வண்டின்னு போனீங்கன்னா அது விலை ஏறிடும். அவ்வளவுதான். அப்புறம் தங்கத்துக்கு வாங்க. தங்கம் குறைஞ்சிருக்கும். அப்புறம் இங்க வாங்க. அது குறையும் போது அங்க போங்க, அப்படியே போங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.